மதிமுகவோட முதன்மை செயலாளரா இருக்கிற வைகோ இனிமே இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி தான் வெளியே வந்திருக்கு. இப்ப இந்த செய்தி கேட்ட உடனே அரசியல் கட்சிகள் எல்லாருமே ஷாக் ஆகியிருக்காங்க. இவ்வளவு நாள் மதிமுகல இருக்கிற வைகோ எவ்வளவு தூரம் அந்த கட்சிக்காக உழைச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப திடுதிப்புன்னு இவர் விலகி வந்த காரணம் என்ன? இதே மாதிரி பல கட்சிகளில இதே மாதிரி சூழல் அமையுதே அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. அது என்ன காரணம், எதனால் இப்படி நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்க முழுக்க பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மதிமுகவோட ஒரு முக்கியமான தூணா இருக்கிறதே வைகோ தான். வைகோக்கு அடுத்து அவருடைய மகன் துரை வைகோ இவரோட பதவியில இருக்கிற மாதிரி சில செய்திகள் வந்தது. இருந்தாலும் இவரு ஒரு செயலாளராக தான் இருந்தாரு. இப்போ இதே இடத்துக்கு பக்கத்துல தான் மல்லை சத்யா அப்படிங்கிற இவரும் ஒரு முக்கியமான பதவியில இருந்திருந்தாரு. இப்ப இந்த இருவருக்குமே பாத்தீங்கன்னா பல கருத்து வேறுபாடுகள் இருந்தது. கட்சியில பல கோளாறுகளும் ஏற்பட்டுச்சு. கட்சி பெருசா ஜெயிக்க முடியலனாலும் கட்சிகளோட ஒரு சில கோட்பாடுகள் இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப வித்தியாசமாவே இருந்தது.